அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வரக்கூடிய நாட்கள்ல நஃப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நஃப்ஸோட வகைகள், நஃப்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இந்த வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்க்கலாம். கனெக்டடா இருங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கு நஃப்ஸ்னா என்ன பார்க்கலாம். உங்ககிட்ட உங்களோட பிக்கஸ்ட் எனிமி யாருன்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? சைத்தான் இல்ல இன்னொருத்தரை காட்டுவீங்களா? ஆனா நம்மளோட பிக்கஸ்ட் எனிமி வெளியில இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயே உட்கார்ந்து நம்மளுக்கு எதிராக பிளான் போடுற ஒருத்தன் தான், நம்ம தான். அதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த பாயிண்ட்ல பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு காதுல ஒரு அமைதிய ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் நம்ம மண்டைக்குள்ள நடக்கிற ஒரு போர். இஸ்லாம்ல இதுக்கு பேரு தான் நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. இத நம்ம சோலோட ஒரு பார்ட்டினே சொல்லலாம். அதாவது நமக்குள்ளேயே ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நஃப்ஸ் வெறும் மனசு மட்டும் இல்ல, இது நம்ம ஆசை, கோபம், ஈகோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்ச்சின்னு சொல்லலாம். நஃப்ஸ் என்னைக்குமே கத்தாது, அது ரொம்ப சாஃப்டா மெல்லமா பேசும். அதை அடக்க தெரியலனா நம்ம வாழ்க்கைக்கு லீடர் இல்ல, அடிமையாகிருவோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உண்மையான வீரன் தன் நஃப்ஸை அடக்கி ஆள்பவன் தான். ஸோ இந்த போர்ல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்கன்னா கமெண்ட்ல ஐ வில் வின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.